எஸ்பிஓ சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுடைய வேலெட்டில் இருந்தே டிடெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் டீமாக மாறலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கணும்? மாதம் 50 நபர்களை மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அது அப்ரூவ்ட் ஆகிட்டுனா நீங்கள் அதற்கு எலிஜிபிள். உங்களுடைய வேலெட்டில் இருந்து டிடெக்ட் உங்கள் ஒர்க்கிங் வேலெட்டில் 7000க்கு மேலேயே இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி அதை ரெக்வஸ்ட் கொடுக்குறதுங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் டச் பண்ணுங்கள். ஸ்டார் ஹெல்த் இருக்கும், டச் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதோடைய பிளான் டீட்டெயில் பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருங்க. ரெக்வஸ்ட் சர்வீஸ் இதை கொடுத்துட்டு இதில் உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, ஆக்டிவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர், எஸ்பிஓவில் இருக்க தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆக்டிவில் இருக்க கான்டாக்ட் நம்பர், ஆக்டிவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர், ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி, நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் டிக் கொடுத்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. பண்ணதும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். நீங்கள் இதே பேஜில் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க எல்லாமே ஷோ ஆகும். இதை சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். இது பெண்டிங்னு இருக்கும். இதை அப்ரூவ்டுன்னு மாறிட்டுனா நீங்கள் இதற்கு எலிஜிபிள். ராங்காக ஏதாவது பண்ணியிருந்தால் இதை கொடுத்து எடிட் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள்கிட்ட பர்சனலாக மேனுவலாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. இதில் இருக்கும் காண்டாக்ட் நம்பர். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நம்பரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க.